தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற தமிழ் சோழப் பேரரசு ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக் காலத்தில் ஒரு பொற்காலத்தை உருவாக்கியது. அதன் மிக புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவரான ராஜராஜ சோழனின் சிறப்பான கதை இதுவாகும். கிபி 947 தஞ்சாவூரில் பராந்தகர் சுந்தர சோழனுக்கும் வானவன் மகாதேவிக்கும் மூன்றாவது மகனாக அருள்மொழிவர்மன் பிறந்தார். பிறகு ராஜராஜ சோழன் என அறியப்பட்டார். அவரது பிறப்பு சோழ வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக அமைந்தது. தனது தந்தை சுந்தர சோழனின் கீழ் அருள்மொழிவர்மன் போர்வீர இளவரசனாக கடுமையான பயிற்சி பெற்றார். அரண்மனை அறிவியல் வாள் மற்றும் வில்லை பயிற்சி செய்தார். இது அவரது எதிர்கால ஆட்சிக்கு வலுவான அடித்தளமிட்டது. அவரது சகோதரர் ஆதித்தன் சதிக்கப்பட்டு இறந்த பிறகும் தந்தை மற்றும் மாமன் உத்தம சோழன் மரணத்திற்குப் பின் கிபி 985 அருள்மொழிவர்மன் சோழ அரியணையில் அமர்ந்தார். மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் என்று பொருள்படும் ராஜராஜன் என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். அவரது ஆட்சி தொடங்கியதும் ராஜராஜன் தனது பேரரசை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தினார். சேர மற்றும் பாண்டிய மன்னர்களுக்கு எதிராக முதல் வெற்றிகளை பெற்று தென்னிந்தியாவில் ஆதிக்கம் நிலைநாட்டினார். கண்டலூர் சாலை துறைமுகத்தில் சேரர்களின் கப்பல்களை அழைத்து பாண்டிய மன்னன் அமரபுஜங்காவை தோற்கடித்து விரினாம் துறைமுகத்தை கைப்பற்றினார். இந்த வெற்றிகள் அவரது இராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தின. இந்த மூன்று தமிழ் மன்னர்களான சோழ, சேர, பாண்டியர்கள் மீதான அதிகாரத்தை குறிக்கும் மும்முடிச் சோழன் என்ற பட்டத்தை இவர் ஏற்றுக்கொண்டார். கிபி 993 ராஜராஜ சோழன் இலங்கையின் மீது படையெடுத்து வலிமையான கடற்படை கடலை கடந்து 1400 ஆண்டுகள் பழமையான அனுராதபுர தலைநகரத்தை அழித்தது. இலங்கையின் வடக்கு பகுதியை கைப்பற்றி புலனறுவையை ஜனநாத மண்டலம் என பெயரிட்டு தனது மாகாண தலைநகராக மாற்றினார். தெற்கு பகுதி மட்டும் சுதந்திரமாக இருந்தது. லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள் போன்ற மூலோயா தீவுகளுக்கும் அவரது செல்வாக்கு பரவியது சோழ கடற்படையின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. ராஜராஜ சோழன் சிறந்த நிர்வாகி, போர்வீரர் மட்டுமல்லாது கலை, இலக்கியம், மதத்தின் சிறந்த புரவலராகவும் திகழ்ந்தார். சிவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அவர் தஞ்சாவூரில் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வரர் கோயிலை கட்ட திட்டமிட்டார். இது அவரது பேரரசின் அடையாளமாக மாறியது. கிபி 103 தொடங்கி 7 ஆண்டுகளுக்குள் 1010 கட்டி முடிக்கப்பட்ட இக்கோயில் திராவிட கட்டிடக்கலையின் உச்சமாக இன்றும் கம்பீரமாக நிற்கிறது. 216 அடி உயரமுள்ள இதன் விமானம் ஒற்றைக் கல்லால் ஆன 80 டன் எடையுள்ள கலசத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சோழர்களின் பொறியியல் திறனுக்கு சான்றாகும். ராஜராஜ சோழனின் ஆட்சி சோழ பேரரசை இராணுவ, பொருளாதார, கலாச்சார சக்தியாக மாற்றியது. தெற்காசியாவில் பொற்காலத்தை உருவாக்கியது. அவர் திறமையான நிர்வாக அமைப்பை நிறுவி மாவட்டங்களாக பிரித்து நில அளவீடுகள் மூலம் வருவாய் வசூலை சீரமைத்தார். பேரரசின் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுத்தது. ராஜராஜ சோழன் தனது மகன் ராஜேந்திர சோழனுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்தார். ராஜேந்திரன் சோழ பேரரசை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்தினார். ராஜராஜ சோழனின் மரபு, அவரது நினைவு சின்ன கட்டிடக்கலை, கல்வெட்டுகள், கலாச்சார மரபுகள் மூலம் இன்றும் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கிறது. தொடர்ச்சி அத்தியாயம் 2 -இல்